அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் 1/1/2025 புதன்கிழமை பிறக்கின்றது. புத்தாண்டு பிறக்கின்றது என்றாலே அனைவருக்கும் புதிய உற்சாகமும் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பிறக்கும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இந்த வருடத்திலாவது நல்ல வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, வீடு கட்டுவோமா என்று அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நவக்கிரகங்களின் சஞ்சார நிலைகளில் மிக முக்கிய மாறுதல்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நிகழ்கின்றன. ராகுவும் கேதுவும் பயிற்சியாகின்றார்கள். ராகு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். கேது 11ஆம் இடமான லாபஸ்தானமான கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாகின்றார். இவ்வாறாக நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, மனைவி, மக்கள் ஆகியவற்றில் பல மாறுதல்களை ஏற்படுத்த உள்ளார்கள். மிதுன ராசிக்கு மாறும் குரு கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் மற்றும் துலாம் தனுசு ராசிகளையும் தனது சுப பார்வையினால் தோஷமற்றவையாக மாற்றிவிடுகின்றார். இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரம், கடகராசியில் செவ்வாய் வக்ரம், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன் சந்திரன், கும்பராசியில் சனி பகவானுடன் சுக்கிரன், மீனராசியில் ராகு என இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் சுக்கிரன் சனி பகவான் வீட்டில் இருப்பதால் பெட்ரோல் டீசல் வரத்து குறையும், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு வரலாம். செவ்வாய் நீசமானதாலும் லக்னத்துக்கு 7இல் நிற்கும் ராகுவாலும் வாகன விபத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை சுக்கிரன் மீனத்தில் தொடர்வார். இதன் காரணமாக சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வார்கள். புதன் 3இல் நிற்பதால் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் மற்றும் AI துறைகள் வளர்ச்சி அடையும். சந்திரனுக்கு 6இல் குரு நிற்பதால் ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்கும். இப்படியாப்பட்ட கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது? இந்த உலகத்தை வெல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊரில் உள்ளவர்களை தெறிக்கவிட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எதிரிகளை வெல்வது எப்படி? துரோகிகளை சமாளிப்பது எப்படி? அதற்கான சரியான நேரம் வந்துவிட்டதா என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நேரத்தில் இந்த 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு பிறப்பதால் கடின உழைப்பால் சாதிப்பீர்கள். மன போராட்டங்கள் ஓயும். சமயோஜிதமான பேச்சால் தடைபட்ட வேலைகளை முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உங்கள் கைக்கு வரப்போகிறது. பழைய கடனை எப்படி அடைக்கப் போகிறோமோ என்று முழிப்பு தீங்கி நின்ற நிலை மாறப்போகின்றது. இனி அதற்கான வழிவகைகள் கிடைக்கும். பிள்ளைகளிடம் அவ்வப்போது ஏற்பட்ட கோப நிலை மாறி இனி அனைவரையும் அரவணைத்து போவீர்கள். தள்ளிக்கொண்டே போன மகனின் திருமணம் இப்பொழுது கைகூடி வரும். 1/1/2025 முதல் 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் கேதுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகுவும் நிற்பதால் மூச்சு திணறல், அல்சர், இரத்த சோகை வந்து செல்லும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து விலகிவிடும். மனைவி உணர்ச்சி வசப்பட்டு பேசினால் அதை பெரிதுபடுத்தாதீர்கள். பதிலுக்கு பதில், ஏட்டிக்கு போட்டியாக எதுவும் பேச வேண்டாம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போங்கள். மனைவிக்கு மாதவிடாய் கோளாறு கர்ப்பப்பையில் கட்டி வந்து நீங்கும். மேலும் 18/5/2025 முதல் உங்கள் ராசியை விட்டு ராகு விலகி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் கேது பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகின்றார்கள். இதன் காரணமாக மன போராட்டங்கள் ஓயும். கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும். கோவில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துவீர்கள். ஷேர் மூலம் வருமானம் வரும். பழைய சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவார்கள். சோர்வு, சலிப்பு நீங்கி உற்சாகத்துடன் வலம் வருவீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். வேற்று மதத்தவர், வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயமடைவீர்கள். மேலும் 1/1/2025 முதல் 13/5/2025 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். புதிய
முயற்சிகள் தள்ளி போய் முடியும். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மேலும் 14/5/2025 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகின்றார். இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் முடிவடைய போகின்றது. தாயாருக்கு முதுகு மூட்டு வலி, சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் வந்து செல்லும். வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். சொத்துக்கள் வாங்கும் பொழுது சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து தாய் பத்திரம், வில்லங்கம், சான்றிதழ் போன்றவற்றை சரிபார்த்து வாங்குங்கள். இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் விரயசனி தொடர்வதால் வருங்காலம் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். கடன் பிரச்சனை அவ்வப்போது மனதை வாட்டும். ஆன்மீகவாதிகள், சித்தர்களின் அறிமுகம் கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லது செய்தும் கெட்ட பெயர் தான் மிஞ்சும். சிலர் உங்களை பற்றிய வதந்திகளை பரப்பி விடுவார்கள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் 29/3/2025 முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்மசனியாக அமர்கின்றார். இந்த காலகட்டத்தில் வீண் விரயம், விரக்தி, ஏமாற்றம், காரியத்தடை வந்து நீங்கும். வரட்டு கௌரவத்துக்கும் போலி புகழ்ச்சிக்கும் மயங்காதீர்கள். வியாபாரிகளுக்கு சரக்குகளை அதிகமாக வைத்தும் வாங்குவோர் யாருமில்லை என்ற நிலை மாறிவிடும். இனி சந்தை நிலவரங்களை விரல் நுனியில் வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ப முதலீடு செய்வீர்கள். பர்னிச்சர், மருந்து, இரும்பு வகைகளால் ஆதாயம் உண்டு. அரசு கெடுபிடி எல்லாம் தளரும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். வேலையாட்கள் மற்றும் கூட்டுத் தொழில் பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது குடைச்சல் தந்த நிலை மாறும். இனி அவர்கள் உங்களிடம் பணிந்து போவார்கள். பழைய பங்குதாரர்களும் தேடி வருவார்கள். வியாபாரம் சூடுபிடிக்கும். கணினித்துறையினருக்கு வேலையில் திருப்தி இல்லாமல் போகும். அயல்நாட்டு வாய்ப்புகள் வந்தால் யோசித்து ஏற்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்த்தும் உங்களை குறை சொல்வதற்கு என்றே ஒரு கூட்டம் இதுவரை இருந்தது. இனி அந்த நிலை மாறும். உங்களின் மதிப்பு மரியாதை கூடும். பழைய பிரச்சனைகளை கிளறிவிட்டு சிலர் வேடிக்கை பார்த்தார்கள் என்பதை அறிந்து அதற்கு முடிவு கட்டுவீர்கள். முக்கிய கோப்புகளை கவனமாக கையாளுங்கள். அலுவலக சூழ்நிலை அமைதி தருவதாக இருக்கும். இந்த மீனராசி அரசியல்வாதிகளுக்கு பதவி பாராட்டுக்கள் நிச்சயம் வந்து சேரும். உடன் இருப்போர் ஆதரவு உங்கள் உயர்வுக்கு உதவும். அதே சமயம் பிறர் சொல்லும் வார்த்தைகளை சரியாக ஆராய்ந்து ஏற்பதும் தவிர்ப்பதும் உங்கள் பொறுப்பு என்பதை உணர்வது முக்கியம். நல்லதை எடுத்துக்கொண்டு அல்லதை தவிர்ப்பது அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். புரிந்து நடந்து கொள்ளுங்கள். சிலருக்கு சவகாச தோஷம் சங்கடத்தை உண்டு பண்ணும். முகஸ்துதி நபர்களையும் புறம் பேசும் புல்லர்கள் நட்பையும் உடனே உதருங்கள். அரசு துறையினருக்கு எண்ணம் போல் ஏற்றமும் மாற்றமும் வர தொடங்கும். தனிப்பட்ட பொறுப்புகளில் முழுமையான ஈடுபாடு அவசியம். பிறருக்காக வக்காலத்து வாங்குவதும் வீணாக மற்றவர்கள் விஷயங்களில் மூக்கை நுழைப்பதும் தவிர்க்க வேண்டும். யாருடைய தவறையும் பெரிதுபடுத்தி பேசி நீங்கள் பெயர் வாங்க நினைப்பது கூடாது. சிலருக்கு திடீர் யோகத்தால பதவி பாராட்டுகள் வரும். எந்த சந்தர்ப்பத்திலும் உயர் அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் அலுவலகத்தில் கொண்டாட்டம், கேளிக்கை என்று எதையும் நடத்தாதீர்கள். பிறர் நடத்தினாலும் கலந்து கொள்ளாதீர்கள். பிறர் செயலால் உங்களுக்கு பிரச்சனை வரும் நேரம் வரலாம். நீங்கள் நகர்ந்து நின்று கொள்ளுங்கள், நல்லது. கலைத்துறையினருக்கு பலகால முயற்சிகளுக்கு இப்பொழுது பலன் கிடைக்கப் போகிறது. தேடி வரும் சந்தர்ப்பத்தை உங்கள் திமிரான வார்த்தைகளால விரட்டி விடாதீர்கள். திறமை மிக்கவராக இருந்தாலும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உழைப்பும் முயற்சியும் அவசியம் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். பழைய பெருமையையே பேசிக்கிட்டு இருப்பது, அது பெரியது இது பெரியது என்று பேதம் பார்ப்பது கூடாது. கர்வம் தவிர்த்து செயல்பட்டால் உங்கள் திறமைக்கு உரிய பெருமை நிச்சயம். மீனராசி பெண்களுக்கு நிம்மதி அதிகரிக்கப் போகிறது. அதே சமயம் நிதானமும் பொறுமையும் இருந்தால் உங்கள் உயர்வுகள் தொடர்ச்சியாகும். வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும். பிறரை நம்பி வாக்குறுதிகள் தருவதோ மற்றவர்கள் பேச்சை கேட்டு முக்கியமான விஷயங்களை தீர்மானிப்பதோ கூடவே கூடாது. குடும்ப பிரச்சனைக்கு மனம் விட்டு பேசுவதுதான் நல்ல தீர்வு. அதை விட்டுவிட்டு 3ஆம் நபரை மூக்க நுழைக்க அனுமதித்தால் குடும்பத்தில் குழப்பமும் கலக்கமும் வரும். எச்சரிக்கை தேவை. மேலும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் பெற்றவர்கள் அறிவுரையை அவசியம் கேட்க வேண்டும். மழலை பேரை எதிர்பார்த்திருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் உரிய மருத்துவ சிகிச்சையை செய்து கொள்வது நல்லது. எதையும் மற்றவர்களை நம்பி செய்வதை விட உங்கள் மேல் உண்மையான அன்பு உள்ளவர்கள் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள். குழந்தைகளிடம் வீண் கடுமையை தவிருங்கள். தட்டி கொடுத்தும் தைரியம் சொல்லியும் பேசினால் அவர்கள் குறைகளை நீங்கள் சுலபமாக தீர்த்து விடலாம். எந்த சமயத்திலும் வேண்டாத கோபமும் வெட்டி வார்த்தைகளும் தவிர்த்தால் எல்லாமே ஏற்றம் மாற்றம். பயணங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தொலைதூர பயணம் எதையும் தொடங்கும் முன் போதுமான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற இரவு பயணத்தை தவிர்ப்பது
நல்லது. அலுவலகம் சார்ந்த பயணங்களில் பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வர்த்தக பயணமாக இருந்தால் உடன் வரும் யாரிடமும் ரகசியங்கள் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று சுவாமி அம்பாளை வணங்கிவிட்டு நவக்கிரக சன்னதியில் உள்ள சூரியனை வழிபட்டு வாருங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்த தீவனம் வாங்கி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை பசுமையாகும் இந்த 2025ஆம் ஆண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.